கவரை பார்த்தா எனக்கெல்லாம் வந்து குப்பை போடணும் அப்படின்னு தான் தோணும். இப்போ பிளாஸ்டிக் ஒழிப்புன்னு வந்த பிறகு அந்த குப்பை போடுறதுக்கு கூட கவரில் போடக்கூடாதுன்னு யோசிக்கிறோம். ஆனால் எங்கள் ஏரியாவில் வந்து கவரில் போட்டு கொடுங்கன்ற மாதிரி கேட்குறாங்க. அதனால் இப்போதைக்கு கவர் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ரொம்ப திக்கான கவர் என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு வியாபார விஷயமாக வாங்கினார். அதுக்கப்புறம் அதை என்கிட்ட கொடுத்தாரு. அதை வந்து நான் வந்து எங்கள் அம்மா கிட்ட தான் கொடுத்தேன். எங்கள் அம்மா அதை என்ன பண்ணுவாங்கன்னா வத்தல் தாங்க போடுவாங்க. எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் வத்தல் போட மாட்டாங்க. ஒரு அளவுக்கு அவங்களுக்கு எப்பப்போல்லாம் வெயிலை பார்க்குறாங்களோ, இந்த மாதிரி திக்கான கவரை பார்க்குறாங்களோ, டைம் பாஸ்க்கு கொஞ்சமாக போட்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா போட்ட வத்தல் இந்த 2 வத்தல். ஒன்று வந்து சோத்து வத்தல்னு சொல்லுவாங்க, ஒன்று வந்து கஞ்சி வத்தல்னு சொல்லுவாங்க. இந்த 2ம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொடுப்பாங்க. காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வடகம், வத்தல், ஊறுகாய் இதெல்லாம் போட்டு போட்டு பழக்கப்பட்டவங்க எங்கள் அம்மா. அதனால் வந்து கவரை பார்த்தாலோ வெயிலை பார்த்தாலோ எங்கள் அம்மாவுக்கு வருஷத்துக்கு கொஞ்சோண்டு வத்தல் போடணுன்னு தோணும். அந்த கொஞ்சோண்டு போட்டு என்கிட்ட கொடுப்பாங்க. அந்த கொஞ்சோண்டை வந்து நான் சீக்கிரம் காலி பண்ணிடுவேன். ஏன்னா வந்து நான் ஸ்நாக்ஸ் இல்லைன்னு நினச்சேன்னு வச்சுக்கோங்களேன், உடனே எனக்கு எதனா கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி அந்த வத்தலை வறுத்து சாப்பிட்றது என்னுடைய பழக்கம். அதனால் வந்து எங்கள் அம்மா இதை ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கோன்னு கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. அதை நான் 3 மாதத்துலேயே காலி பண்ணிடுவேன். வத்தல் வைக்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய கஷ்டங்க. சின்ன வயசில் அம்மா கூட இந்த வேலைலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வயசுலேயும் அம்மா வந்து வத்தல் வச்சு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பெருமையாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. வத்தல் வைக்கிறது தாங்க கஷ்டம், சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஈஸி.